ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படிக்கு இந்த கால வேளையை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். இந்த அருமையான இந்த செய்திகள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக மாற்றத்தை, ஆறுதலை, சமாதானத்தை, நன்மைகளை தரும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்களும் இந்த செய்திகளை கேட்கிறது மாத்திரமில்லாமல் உங்களுக்கு இந்த செய்தி பயனளிப்பதை குறித்து எங்களுக்கு நீங்கள் அறிய தாருங்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அனுப்பி அதை அவர்களும் இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இதை தயவு செய்து அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு சங்கீதம் 139வது சங்கீதம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். தேவனே, உமது ஆலோசனைகள் எல்லாம் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று பார்க்கிறோம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் என்று அவர் சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை தாவீது ராஜா எழுதியிருக்கிறதை அந்த சங்கீதத்திலே மேல் பகுதியிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானது என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமில்லாமல் அந்த ஆலோசனைகளுடைய அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆலோசனை கொடுக்கக்கூடியவர் தேவன் என்பதை இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அவர் ஆலோசனை வழங்குகிறவராக இருக்கிறார், ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீது யுத்தத்துக்கு போகிற பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவரிடத்திலே ஆலோசனைக்காக அவர் காத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆலோசனையின் படியெல்லாம் அவர் செய்கிற பொழுது அந்த யுத்தத்திலே அவர் வெற்றி எடுத்ததை, ஜெயம் எடுத்ததை, வீறு நடை போட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் தாவீது ராஜா அரசனாக அவர் இருந்தார், ஒரு ராஜாவாக இருந்தார். அது மாத்திரமில்லாமல் சமஸ்தை இஸ்ரவேலுக்கும் முழு இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாக இருந்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ராஜா இங்கே சொல்லுகிறார். அந்த வேத வார்த்தையில் அவர் சொல்ல, தேவனே, உமது ஆலோசனைகள் எல்லாம் எனக்கு தந்தது மாத்திரமில்லாமல் அது எவ்வளவு அருமையானது, அதிகமானது என்று பாருங்கள். எத்தனை ஆலோசனையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவை அனைத்தும் அருமையானது என்று சொல்லுகிறார். அதனுடைய தொகை அதிகமாக இருக்குது என்பதை இந்த இடத்திலே சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த புதிய மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், அவை எல்லாவற்றையும் நாம் கடந்து செல்ல வேண்டுமாயிருந்தால் தகுந்த ஆலோசனை நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறவர் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் இருந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆலோசனையெல்லாம் அனுபவித்த மனிதன், இந்த ஆலோசனையின்படி நடந்த மனிதன், இந்த ஆலோசனையின் படியெல்லாம் ஜெயத்தையும் வெற்றியையும் கண்டுகொண்ட மனிதன், ஒரு ராஜாவாக அவர் இருந்த பொழுது, ஒரு யுத்தத்தின் அதிபதியாக, யுத்த தளபதியாக நின்று பல இடங்களிலே அவர் யுத்தத்தை மேற்கொள்ளுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இக்கட்டான பல சந்தர்ப்பங்கள் தாவீதுக்கு வருகிற பொழுது அவர் தேவனிடத்தில் இருந்து அதிகமான ஆலோசனைகளை பெற்று அந்த ஆலோசனையின்படி அவர் வாழ்ந்ததாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அநேக ஆலோசனைகளினாலே சுகம் உண்டாகிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அநேக ஆலோசனைக்காரர்கள் கூடுவதனால அந்த ஆலோசனை ஜெயம் பெறுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில வரக்கூடிய
எல்லா போராட்டத்திலும் எல்லா நெருக்கத்திலும் எப்பேற்பட்ட சிக்கலான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது ஆண்டவரிடத்திலே நாம் ஆலோசனைக்காக கடந்து போகும் பொழுது, தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து, ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ளுவேன், ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே நான் எப்படி பேசுவேன், ஆண்டவரே இந்த நெருக்கமான நிலையிலே, இந்த இக்கட்டான நிலையிலே, இந்த பிரச்சனையான சூழ்நிலையிலே, இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையிலே நான் என்ன செய்வேன், ஆண்டவரே என்ன ஆலோசனை எனக்கு கொடுக்கிறீர் என்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆம்பிரியமானவர்களே, தாவீதுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தது எவ்வளவு அதிகமாக இருக்குது என்று அவர் சொல்லுவது போல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆலோசனை தந்து எங்களுக்கு நடத்துவ அவர் போதுமானவராக இருக்கிறார். அவங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாக ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்துவார். அவரிடத்திலே நாம் போகும் பொழுது ஆண்டவர் இந்த நாளிலே ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த 2026 ஆண்டிலே இந்த 2வது மாதத்துக்குள்ளே நுழைகிற நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆலோசனைக்காக காத்திருக்கும் பொழுது ஆலோசனை கொடுப்பதிலே அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவனே, உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானது என்று தாவீது ராஜா சொல்லுவது போல அவைகளின் தொகைகள் எவ்வளவு அதிகமானது என்பதை தாவீது ராஜா ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் பாடின ஒரு பாடலாக இருக்கிறது. கர்த்தருடைய பாதத்திலே அதை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறவராக இருந்தார். எவ்வளவு அதிசயமான காரியத்தை தேவன் எனக்கு செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து, அந்த பிரச்சனையில இருந்து, அந்த சிக்கலிலிருந்து எப்படி நான் வெளியிலே வந்தேன் என்று அவர் சிந்தித்து பார்க்கும் பொழுது, எவ்வளவு அதிகம், எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, எவ்வளவு ஆலோசனை ஆண்டவர் தந்தார் என்று அவர் பூரிக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது எண்ணி மகிழுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான அன்பு சகோதரி சகோதரியே, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். உங்கள் குடும்பத்துக்கு ஆலோசனை ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். சபை மக்களே, சபை திருச்சபை போதர்மார்களே, என் அன்பு சகோதரி சகோதரியே, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரே நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு ஆலோசனை கொடுப்பார் என்பதை இந்த அருமையான வேளையிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி சகோதரி, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நல்ல ஆலோசனை கொடுத்து நம்ம நடத்துவார். எல்லா சூழ்நிலைகளும் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி இந்த காரியத்தை கையாள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அவரை நம்புவோம். தாவீது ராஜா சொன்னது போல, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அதனுடைய தொகை எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது என்பதை நாங்களும் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் நறுமையான வேளையிலே நமக்கு ஆலோசனை கொடுப்பாராக. இதில் நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. தேவனே, உமது ஆலோசனைகள் ஆண்டவரே எனக்கு எத்தனை அருமையானவைகள் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுவது போல, அவைகளின் தொகைகள் எவ்வளவு அதிகம் என்று அவர் சொல்லுவது போல கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குடும்பங்கள், அருமையான சபை மக்கள், அருமையான போதகமார், அநேக ஊழியர்கள், அநேக தனிநபர்கள், அநேக குடும்பஸ்தர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களிலும், எல்லா சிக்கலான சூழ்நிலைகளும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவளை நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பு சகோதரர்களே, இந்த வார்த்தையை கேளுங்கள், தொடர்ந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன்.